Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry example 3.39 third sum இந்த வீடியோல பார்க்க போறோம். So third என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 less than cos a plus cos b plus cos c less than or equal to 3/2 சொல்லி கொடுத்திருக்காங்க. So பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சு அந்த கண்டிஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா cos a plus cos b plus cos c இங்கே பாருங்களேன் இதுதான் இருக்குது. cos a plus cos b plus cos c கூட இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் ப்ரூவ் பண்ணி காட்டிச்சிருப்போம். இதில் இல்லை ஃபஸ்ட்டு சம்மில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ இது பாருங்கள் இந்த கண்டிஷனை பாருங்கள். இந்த கண்டிஷனை உங்களுக்கு எழுதுகிறேன். this cos a plus cos b plus cos c which is equal to 1 plus 4 sin a by 2 sin b by 2 and sin c by 2. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 1 தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் 1 ப்ளஸ்ஸு இந்த டேர்ம் வந்துருக்கு. ஸோ 1 ப்ளஸ்னாலே கண்டிப்பாக 1 கிரேட்டர் தேனாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் கூட உண்டு. இந்த 4 sin a sin b sin by 2 ஃபஸ்ட்லி கிரேட்டர் தேன் 1 தான். அதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் போடணுமா இந்த சிம்பிள் போடணுமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நான் இந்த சிம்பிள் தான் சொல்லுவேன். ஏன்னு பாருங்கள், ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கிரேட்டர் தேன் சிம்பிள் ஏற்றால் இது ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி வந்துடும். ஸோ எதை வச்சாலும் 0 வந்து ஈக்குவலுக்கு எந்த ட்ரையாங்கிள் பாசிபிள் கிடையாது. ஆங்கிள் 0 வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? நீங்கள் பேசிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். ஆங்கிள் 0 வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. ஸோ அதனால் இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது இந்த இடத்துல. ஏன்னா 1க்கு கீழே ஆயிரும். 1க்கு கீழே இருந்துச்சுன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது, ஒரு லைன் தான் வரும். ஸோ அதை நல்லா புரிஞ்சிச்சு. இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் யூஸ் பண்ண அந்த இடத்துல. ஸோ அப்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் என்ன எழுதுவேன்னா 4 sin a இந்த ஸ்டெப்பில் கேட்டுருவேன். 4 sin a sin b by 2 sin c by 2 must be greater than 1. இது கண்டிப்பாக greater than 1 தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து 1 +ன்றீங்கன்னா கண்டிப்பாக 1 பெருசாக தான் இருக்கும். அப்படி 1 கீழே வரணுன்னாலும் இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 0 வராது. 1 வந்தால் கூட 0 வராது. 0வில் போகிறதுனால இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த சிம்பிள்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ 1 கிரேட்டர் தான் தான் இருக்குது அப்படின்னு உள்ளது நம்மளுக்கு இதில் தெரியுது. ஸோ த என்டர் டைம் இஸ் கிரேட்டர் தேன் 1. இதே 1 கிரேட்டர் தான் இருக்குது. என்டர் டைமும் என்னது தான் கிரேட்டர் தேன் 1. ஸோ அப்போ என்டர் டைமும் கிரேட்டர் தேன் 1ன்னு சொல்லுறதுக்கு 2 ரீசன்ஸ். அதுதான் ஒன்று வந்து 1 +ன்னு இருக்குது, இன்னொன்று வந்து இது. இந்த 4 sin a b by 2 வந்து கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பெரிய டேர்மே என்ன தான் இருக்கும், 1 அது மேலே தான் இருக்கும். ஸோ அவைலபிள் 2 செகண்ட் செம்ம சால்வ் பண்ணதில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம். sin a sin b sin by 2 sin a by 2 sin b by 2 and sin c by 2 this is less than or equal to 1/8 சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். this is equal to 1/10. ஸோ இதை நம்ம ஈக்குவல் டுன்னு வச்சுக்கிட்டு இது ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு எடுத்துக்கி சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதுலன்னு பாருங்கள். ஸோ இது ஈக்குவல் டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ sin a by 2 sin b by 2 sin c by 2 which is equal to 1/8ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அசியூம் பண்ணிக்கோங்க. equal to 1/8. ஏன்னா greater than equal to வந்துருக்கு. ஸோ 1/8 ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் அதில். அப்போது cos a plus cos b plus cos c நம்ம ஃபஸ்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது 1 + the 4 sin a sin b sin b by 2. ஸோ அந்த 4 விடுங்க. இந்த இவ்வளோ வேல்யூத்துக்கு நம்ம வந்து 1/8ன்னு சொன்னேன். ஸோ அப்போ 4 × 1/8 போடணும். ஸோ 4 × 1/8 அப்போ இது என்ன கேன்சல் ஆகுமா? ஸோ 1 + 1/2 which is equal to 3/2ன்னு வரும். ஸோ அப்போ cos a plus cos b plus cos c which is equal to 3/2. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன எடுத்துகிறோம், இது ஈக்குவல் டு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன். ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு வரும். இப்போ cos a plus cos b plus cos c which is greater than இந்த மாதிரின்னு வரும். ஸோ லெஸ் தேனுக்குள்ள கண்டிஷனை தெரிஞ்சுட்டு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் 1ன்னு சொல்லிட்டு அண்ட் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3/2 கண்டிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ லாஸ்ட் என்ன சொல்லலாம், 1 greater than cos a plus cos b plus cos c greater than equal to 3/2 சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி இந்த சம் பண்ணிங்க முடிச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் ஐடென்டிட்டி எடுங்க. அதில் நீங்கள் வந்து எந்த டைமே 1 பெருசுன்னு உள்ளதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+ அப்படின்றதுனால நம்ம அதை சொல்லிடலாம் 1 கண்டிப்பாக கிரேட்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைம் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தாலும் கூட அது 1 கிரேட்டர் தான் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். ஏன்னா 0ன்னு வந்துட்டா இல்லை ஏதாவது 0ன்னு வந்துட்டால் நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போது இந்த சிம்பிள் நீங்கள் அதனால யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். இப்போ இதுக்கு மட்டும் அந்த 0 ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாசிபிள் ஆகும்னா இதை நீங்கள் வந்து போட்டுடலாம். பட் 0 ஆங்கிள் வச்சு ரியல் லைஃப்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகவே முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த சிம்பிளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் எக்காரணத்தை கூட யூஸ் பண்ண முடியாது.
ஸோ அப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு வந்து அதனால தான் இந்த சைடு நம்ம ப்ரூவ் ஆகிட்டு 1 greater than சொல்லிட்டு. ஸோ அப்போது இந்த டேர்ம் வந்து greater than 0 greater than 1 அண்ட் இந்த +1 இருக்கிறனால கண்டிப்பாக அதோட greater than 1 தான். கன்ஃபார்ம் greater than 1 ஆகிட்டா. ஸோ அப்போது இப்படி சொல்லிடலாம். இன்னொருக்கு பாருங்கள், இது greater than 1 அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாம். இந்த டேர்ம் greater than 1ன்னு சொல்லிடலாம். இப்போ இது sin a செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா > 1/2. ஸோ அதை அப்படி இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோ 4 இந்த டேர்ம் பதிலாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போது அது எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டூன்னு அசியூம் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே சிம்பிள் போட்டுடணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, இதே சிம்பிள் தான் இங்கேயும் வரும், இதே இன்இக்வாலிட்டி தான் இங்கேயும் வரும். ஸோ 3/2 அப்படி சொல்லிட்டான், அவ்வளோதான். ஸோ அப்போ இது இந்த சைடும் ப்ரூவ் ஆகிட்டு ரெண்டு சைடும் அந்த சைடும் 1ன்னு சொல்லி வந்துட்டு அப்போது நீங்கள் இந்த மாதிரி எழுதி ப்ரூவ்னு சொல்லி சம்பளம் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் தேங்க்யூ.